அல்லேலூயா. ஒன்றை கேட்கிறார். ஆமென். ஒன்றை கேட்டேன். அண்டர்லைன் பண்ணுங்க. என்ன சொல்றாரு? ஒன்றை நான் கேட்டேன். ஒன்றை கேட்டேன். ஒன்றை கேட்டேன். கர்த்தரிடத்தில் கேட்கிறார். ஒன்றை மாத்திரம் தாவீது கர்த்தரிடத்தில் கேட்கிறார். அது அவருடைய விருப்பம், அது அவருடைய வாஞ்சை, தாவீது உள்ளத்தில் இருந்ததான ஆசை ஒன்றின் மேல் இருந்தது. ஒரு காரியத்தின் மேலே தாவீதுக்கு அதிகமாக ஆசை இருந்தது. நீங்க எல்லாம் ஆண்டவரிடத்துல என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லிஸ்டே நம்ம போட்டுருவோம். 1 2 3 4 என்று சொல்லி 100 மேல போவோம். ஒரு பெரிய வெள்ளை பேப்பர்ல உங்களுடைய ஆசைகள் என்ன, உங்களுடைய வேண்டுதல் என்ன, உங்களுடைய விருப்பங்கள் என்ன அப்படின்னு நீங்க எழுத தொடங்கினா நிறைய விஷயங்கள் எழுதுவீங்க. அப்படிதானே? எல்லாரும் எழுதுவோம். நிறைய காரியங்கள் எழுதுவோம். ஆண்டவரே எங்களுக்கு இது தேவை, அது தேவைன்னு சொல்லி எழுதுவோம். ஆனா தாவீது என்ன சொல்றாருன்னா, நான் ஒன்றை கேட்கிறேன் ஆண்டவர்கிட்டன்னு கேட்கிறாரு. ஒன்றை மாத்திரம் ஆண்டவர்கிட்ட நான் கேட்கிறேன், அது எனக்கு கொடுத்தா போதும், வேற எதையும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கல, ஒன்றை மாத்திரம் நான் வாஞ்சிக்கிறேன், ஒரு காரியத்தின் மேலே நான் தாகமாக இருக்கிறேன், அவர் ஒன்றை மாத்திரம் எனக்கு கொடுத்தா போதும் என்னுடைய வாழ்க்கையில, அதை நான் முழுமையாக பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி தாவீது ஆண்டவரிடத்துல ஒன்றை நான் கேட்டேன் என்று சொல்றார். ஒன்றை கேட்டேன், கேட்டேன். அல்லேலூயா. அது கடந்த காலத்தை குறித்து. ஏற்கனவே தாவீது ஆண்டவரிடத்துல கேட்டதை தான் அவர் சொல்லுகிறார். அவர் கேட்டதை தான் மாத்திரம் சொல்லுகிறார். நீங்களே எத்தனை காரியங்கள் கேட்டு இருப்பீர்கள் சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். நேற்றுக்கு என்ன கேட்டிருப்பீங்க ஆண்டவர்கிட்ட? போன வாரம் என்ன கேட்டிருப்பீங்க ஆண்டவர்கிட்ட? போன வருஷம் 2 வாரத்துக்கு முன்பாக ஆண்டவரிடத்துல என்ன கேட்டோம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனா தாவீது சொல்றாரு, ஒன்றை மாத்திரம் நான் ஆண்டவரிடத்துல கேட்டு இருக்கிறேன், அதுதான் ஆண்டவர் சமூகத்துல வைக்கிறார். அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். பாருங்க, நான் கேட்டேன், கேட்டதை நான் மறக்காதபடிக்கு அதையே நான் தொடருவேன், அதையே நான் நாடுவேன், அதையே நான் எண்ணுவேன், அதையே நான் வாஞ்சிப்பேன். எதை நான் கேட்டனோ அதன் மேலதான் என் கவனம் இருக்கும். எதை நான் கேட்டேனோ அதையே நான் நினைத்து கொண்டிருப்பேன் என்று சொல்லுகிறான். நான் எதை கேட்டேனே அதை மறக்க மாட்டேன். நான் கேட்டதை மறக்க மாட்டேன். நான் கேட்டதின் மேலே நான் கவனம் வைத்து, கண்ணை வைத்து, காலை வைத்து, கையை வைத்து, மனதை வைத்து, இருதயத்தை வைத்து அதையே நான் நாடுவேன் என்று தாவீது சொல்லுகிறான். கேட்டேன், மறந்துட மாட்டேன். கேட்டேன், நினைவில் வைத்திருக்கிறேன். ஆகவே நான் ஒன்றை கேட்டேன், அதையே நான் நாடுவேன். அடுத்தது, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், பாருங்க அண்டர்லைன் போட்டிருக்கு, மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக 2 விஷயத்தை அவர் சொல்லுகிறார். ஒன்று, கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கணும். தொடர்ந்து ஒரு விஷயம் தான் அது தொடர்கிறது. ஒரே விஷயம் தான், ஆனா அது தொடர்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்லுகிறேன். அநேகம் கர்த்தருடைய ஆலயத்திற்கு வருகிறார்கள். தாவீது கூட நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவேன், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்குவேன், கர்த்தருடைய ஆலயத்தை நான் வாஞ்சிக்கிறேன், ஆண்டவருடைய ஆலயம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு நான் தங்கு இருப்பதையே நாடுவேன் நாடுவேன் சொல்லுகிறார். தாவீது ஒரு பெரிய அரசன், ஒரு பெரிய அதிபதி, ராஜா. நாட்டை காக்க வேண்டும், நாட்டு மக்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும், நாட்டு மக்களுக்கு அநேக காரியங்களை அவர் நியாயங்களை விசாரிக்க வேண்டும், நீதி செய்ய வேண்டும், நாட்டு மக்கள் மேல் கவனமாக இருக்க வேண்டும், தனக்கு கொடுக்கப்பட்டதான வேலைகளை நேர்த்தியாக செய்ய வேண்டும், ஒரு நாளைக்கு இரவு பகல் என்று பாராமல் கடுமையாக உழைக்க வேண்டும். இப்படிப்பட்டதான காரியங்கள் மாத்திரமல்ல, எதிரிகள் வருவார்கள்,
சூழ்ச்சிகள் நடக்கும், அதையும் கவனிக்க வேண்டும், யுத்தங்களையும் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் உண்டு. ஆனாலும் கூட அதன் மேலெல்லாம் அவருக்கு கவனம் போல. ராஜா எவ்வளவு பிஸியா இருப்பார் யோசித்து பாருங்க. குடும்பத்துல 4 பேர் இருக்கக்கூடிய நாம், வீட்டுல 4 பேர் தான் இருப்போம். நம்ம வீட்டுல அதிகபட்சம் சில வீடுலாம் அதிகமா இருப்பாங்க. அவங்க சொல்றது என்ன தெரியுமா? பாஸ்டர் எனக்கு நிறைய வேலை பாஸ்டர், நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், எனக்கு நேரம் இல்ல, எனக்கு நேரம் இல்ல. 4 பேர் 5 பேர் வச்சுட்டு நமக்கு நேரம் இல்லைன்றோம். லட்சங்களை தாவீது அரசனாக நியமித்தாரு. அவர் என்ன சொல்லுவார்? ஒரு நாட்டுக்கு அதிபதி, மன்னராக இருக்கக்கூடியவர், அரசனாக இருக்கக்கூடியவர். அவர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் எனக்கு கவனம் இல்லை, நான் ஆலயத்துக்கு தான் போவேன். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. இப்ப ஜனம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இப்ப பிரச்சனைகள் எதிரிகள் வந்தா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இப்ப குடும்பம் இருக்க கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எவ்வளவு வேலைகள் இருக்கிற கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என்னுடைய வாஞ்ச ஆலயத்தின் மேலே, தாகம் ஆலயத்தின் மேலே, கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாடுவேன். அல்ல ஆண்டவர்கிட்ட நான் கேட்ட, ஆண்டவரே என் ஜீவிய காலம் முழுவதும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒன்றை நான் வைக்கிறேன், ஒன்றை நான் கேட்கிறேன், எனக்கும் ஆலயத்திற்கும் எனக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கவே கூடாது. நானும் ஆலயம், தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன், கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று சொல்லுகிறார். ஏன் ஆண்டவருடைய ஆலயத்திலே நான் தங்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார்? அரண்மனை இருக்கிறது அவருக்கு. கேதுருக்களால், சந்தன மரங்களால், உச்சிதமான காரியங்களினால் கட்டப்பட்ட அழகான மாளிகையில் இருக்கிறார். நல்ல வசதிகள் நிறைந்த ஒரு மாளிகை, நல்ல ஒரு குலுகுலு என்று சொல்லி வசதி படைத்த ரூம்கள் எல்லாம் இருக்கிறது. அவர் அதன் மேலெல்லாம் நாட்டம் இல்லை என்று சொல்லிவிட்டார். அதன் மேலெல்லாம் எனக்கு கவனம் இல்லை என்று சொல்லுகிறார். அரண்மனையின் மேலே என்னுடைய அரண்மனையை தங்குவதை நாடுவேன்னு சொல்லல. ஆலயம் என்பது கூடாரம் இருக்கிறது, கர்த்தருடைய திரை இருக்கிறது, கர்த்தருடைய கூடாரத்திலே நான் காலம் முழுதும் தங்கி இருப்பேன் என்று சொல்லுகிறார். வெள்ளியும் பொன்னினால் அலங்கரிக்கப்பட்ட சிறந்த மாளிகை நாம் நம்ம மாளிகையின் மேல, கட்டிடத்தின் மேல் கட்டங்கள் கட்டினாலும் என் ஆண்டவருக்கு அது ஈடாகாது. என் ஆண்டவர் இருக்கிற இடத்துலதான் நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆலயத்தில் தான் நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய ஆலயத்தின் மேல் அவருக்கு இருந்ததான ஆசா பாசங்கள் அதிகமாக உண்டு. விருப்பங்கள் அளவிட முடியாதபடிக்கு அவருடைய விருப்பங்கள் உண்டு. ஒன்றை நான் கேட்டேன் என்று சொல்கிறார். ஒன்றை மாத்திரம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, என்னுடைய காலம் முழுவதும் நான் ஆண்டவருடைய ஆலயத்தில் தங்கியிருக்க வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார். எதற்காக ஆண்டவருடைய ஆலயத்தை அவள் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், அங்கே தான் கர்த்தருடைய மகிமை இருக்கிறது, அங்கேதான் தேவ பிரசன்னம் இருக்கிறது, அங்கேதான் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கிறார், அங்கேதான் வரங்கள் கிருபைகள் எல்லாம் இருக்கிறது. ஆவியானவர் எங்கோ உண்டு, அங்கே விடுதலை உண்டு. நான் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போனால்தான் என்னுடைய வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், நிம்மதியை நான் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் எங்கு இருக்கிறாரோ அங்கே நான் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, சகோதரனே சகோதரியே, கவனிங்கள், இந்த வார்த்தைகளை கவனிங்கள். தாவீது தன்னுடைய விருப்பத்தை ஆண்டவரிடத்தில் தெரிவிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறார். என்ன? நான் ஆண்டவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இதுதான் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே உங்க ஆலயத்தில் தங்குவதற்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்க, அல்லேலூயா, எனக்கு ஒரு அனுமதி கொடுங்க ஆண்டவரே. எப்படியாகிற நான் நம்முடைய ஆலயத்திற்கு வந்து தங்க வேண்டும், அது உங்களுடைய அனுமதி எனக்கு வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய அனுமதி இல்லாமல் ஆண்டவருடைய ஆலயத்தில் தங்கவே முடியாது, ஜெபிக்க முடியாது. ஒருவேளை நான் அப்படி விருப்பம் இல்லாமல் நான் வந்து ஜெபித்தால் தேவ மகிமை என்னால பார்க்கவே முடியாது, தேவ மகிமை என்னால உணர முடியாது, தேவனுடைய அசைவாடுதலை என்னாலே பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் உலாவி வருகிறதையும் தேவ சமூகத்தை நான் அனுபவிக்க வேண்டும். ஆகவே நாம கேட்கணும், ஆண்டவரே, ஏதோ ஆலயத்துக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்தவுடனே ஞாயிற்றுக்கிழமை வருது, சரி பாஸ்டர் கேட்பாரு அப்படின்னு ஆலயத்துக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் மாத்திரம் நான் போட வேண்டும், அல்லது அந்த சிஸ்டர் கேட்பாங்க, அந்த பிரதர் கேட்பாங்க, அதற்காக 1 மணி நேரம் நான் போயிட்டு ஆலயத்துக்கு அட்டெண்டன்ஸ் போட்டு வரதுக்காக அல்ல ஆலயம். ஏதோ கடமைக்காக வந்து போவதற்காக ஆலயம் அல்ல. நம்மை உண்டாக்கின ஆண்டவர், உன்னை படைத்த தெய்வம், தாயின் கருவிலே உன்னை காப்பாற்றினவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை தெரிந்து கொண்டவர், உன்னை முன் குறித்தவர், இந்த உலகத்திற்கு உன்னை கொண்டு வந்தவர். நீ அவருக்கு வேணும் என்பதற்காக தான் கர்த்தர் உன்னை அபிஷேகித்தார், உன்னை தெரிந்து கொண்டார். எதற்காக தேவன் உன்னை தெரிந்து கொண்டார்?
மற்ற ஜனங்களை விட்டு, ஜாதிகளை விட்டு, இனங்களை விட்டு, மொழிகளை விட்டு எல்லாவற்றையும் கடந்து உன்னை தேடி வந்தாரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை தேடி இயேசு வந்தார். எனக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நான் ஆண்டவருடைய ஆலயத்தில் தங்க வேண்டும் என்ற விருப்பத்தை தாவீதுடைய வாழ்க்கையில அளவிட முடியாதபடிக்கு இருந்தது. சில பேர் ஆலயத்துக்கு வரலீங்களான்னு சிஸ்டர் கேட்டா ஒரு மாதிரி வரம் பாஸ்டர் யோசித்து சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் சொல்லுவோம் பிஸி பாஸ்டர், பிஸி பாஸ்டர், பிஸி பாஸ்டர். ஒரு நாள் வரும், நமக்கு ஒரு ஆபத்துன்னு ஒண்ணு வரும். ஆண்டவரே எனக்கு ஒரு ஆபத்து வந்துச்சப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. வந்து ஆலயத்துல நீங்க கேட்டீங்கன்னா அவர் நம்மை பார்த்து சொல்லுவாரு. ஏற்கனவே நம்ம சொன்ன வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துவார். நானும் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன், நானும் பிஸியா இருக்கிறேன் என்று ஆண்டவர் என்ன செய்வாரு சொல்லி விட்டு அவர் நம்ம சொன்னதை நமக்கு நினைப்பூட்டு. ஆண்டவரே என்னப்பா, நான் ஒரு நாள் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன், பிஸி 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 நான் சொல்லியிருந்தேன், அதே எனக்கு சொல்லி காட்டுறீங்களா ஆண்டவரே? இல்லப்பா, நீ சொன்னதை உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ஏன்? காரணம் என்ன? நாம் உணர வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். சுகமாய் இருக்கும் போது நம்ம ஆண்டவரை தேடலையே, நல்லா இருக்கும் போது நம்ம ஆண்டவரை தேடலையே, சந்தோஷமா இருக்கும் போது நம்ம ஆண்டவரை தேடலையே, ஆரோக்கியமா இருக்கும் போது நம்ம ஆண்டவரை தேடலையே, நல்ல மகிழ்ச்சியா இருக்கும் போது ஆண்டவரை தேடலையே, நண்பர்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரை தேடலையே, உறவுகளும் உற்றார்களும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்ம ஆண்டவரை தேடலையே, பிள்ளைகளும் பேர பிள்ளைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரை நம்ம தேடலையே. கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. குடும்பம் ஆண்டவர் கொடுத்தது, கணவன் ஆண்டவர் கொடுத்தது, மனைவி ஆண்டவர் கொடுத்தது, நல்ல ஒரு பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்தது, நமக்கு உண்டாகி இருந்த பொருள் எல்லாம் யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தது. அவர் கொடுக்கவும் தெரியும், அதுல இருந்து எடுக்கவும் தெரியும். அல்லேலூயா. 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 ஆண்டவருக்கு கொடுக்கவும் தெரியும், வேண்டுமானால் அவரால் எடுக்கவும் தெரியும். அல்லேலூயா. கொடுப்பதை காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இருக்கிறதை நாம் அனுபவிக்க வேண்டும். அதுதான் ஆலயம். அதுதான் ஆலயத்திலே நாம் தங்கி இருக்க வேண்டும், ஆலயத்தை நாட வேண்டும். எல்லாம் கர்த்தராலே எனக்கு கிடைத்தது என்று தாவீதுக்கு தெரியும். எனக்கு இருக்கிறதெல்லாம் கர்த்தர் கொடுத்தது, என்னுடைய மேன்மை கர்த்தர் கொடுத்தது, என்னுடைய உயர்வு கர்த்தர் கொடுத்தது, என்னுடைய பெயர் பிரஸ்தாபம் கர்த்தரால் எனக்கு கிடைத்தது, வெள்ளியும் பொன்னும் கர்த்தரால் கிடைத்தது, என்னுடைய வருமானம் கர்த்தர் கொடுத்தது, எனக்கு வேலை கர்த்தர் கொடுத்தது, எல்லாமே எனக்கு கர்த்தரால் எனக்கு கொடுத்தது. அவரிடத்துல நான் வாங்கிக் கொண்டேன், அவரிடத்துல நான் பெற்றுக்கொண்டேன். திரும்பவும் அவர் கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒன்றை நான் கேட்டேன் என்று சொல்கிறேன். ஒன்றை நான் கேட்டேன். என்ன கேட்கிறேன்? ஆண்டவருடைய ஆலயத்தை தங்கணும், மகிமை பார்க்கணும், ஆராய்ச்சி செய்யணும். எதை ஆராய்ச்சி செய்யணும்? வசனத்தை ஆராய்ச்சி செய்யணும். உங்க பைபிள் இருக்குல்ல கையில, அந்த வார்த்தைகள் வேத வசனங்கள் எல்லாம் நான் ஆண்டவருடைய ஆலயத்துல தங்கி அந்த வசனங்களை தியானித்து தியானித்து வாசித்து வாசித்து அதை யோசித்து யோசித்து அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவங்களை பார்த்து பார்த்து பார்த்து, அப்பா இந்த வார்த்தைகளுக்காக சோத்திரம், இந்த வாக்கு தத்தங்களுக்காக சோத்திரம், இந்த சத்தியங்களுக்காக உமக்கு சோத்திரம். மறைக்கப்பட்ட மறைவிடமா இருக்கக்கூடிய என்னுடைய கேடகமே, என் துர்கமே, என் அரணே, என் அன்பே என்று சொல்லி ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும். அவர் ஞாபகமாகவே இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்க. சில சமயங்களில் நம்ம உடம்பு, நம்ம பாடி, நம்ம சரீரம் தான் இங்க இருக்கும், ஆனா உள்ளமோ வெளியே இருக்கும். அல்லேலூயா. ஆலயத்துல இருக்கிற பாஸ்டர் கரெக்ட், நீங்க எல்லாம் இங்கதான் இருக்கீங்க, ஆனா கவனம் எங்க இருக்கு? உள்ள எங்க இருக்கு? எப்போ நம்ம வீட்டுக்கு போவோம், பால் வச்சுட்டு வந்தோமே, அது கொஞ்சம் மூடிட்டோமா திறந்து இருக்கிறோமா தெரியலையே. அல்லேலூயா. வீட்டை பூட்டுனமே, அது எல்லாம் இழுத்து பார்த்தோமா தெரியலையே. ஃபுல் லாக் ஆயிருக்குதா? ஜன்னல் ஓரமா பால் வச்சுட்டு வந்தோம், பூனை ஏதாவது வருமா சாத்தினமா இல்லையே. பல கவனங்கள். வீட்டுல அந்த பையன் தூங்கிட்டே இருந்தான், அவனை எழுப்பாம வீட்டை சாத்திட்டு வந்தோமே, என்ன நடக்குதுன்னு தெரியலையே. அல்லேலூயா. 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 இப்படி நம்ம எல்லா வேலைகளை நம்ம கவனம், அதுதான் நம்ம உடம்புதான் இங்க இருக்கு தவிர இருதயம் ஆண்டவருக்கு தூரமா இருக்கு. ஆண்டவருக்கு தூரமா கொடுக்கிறோம் இல்ல. நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு சமீபமாக இருக்கணும், இயேசுவோடு கூட இருக்கணும், தேவனோடு கூட இருக்கணும். ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் நாடுவேன். அல்லேலூயா. 122ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள். 122ஆம் சங்கீதம் முதல் வசனம்.
கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது நான் व्यसனமாக இருந்தேன். அப்படியா இருக்கு? மகிழ்ச்சியா இருந்தேன். நான் துக்கமாக இருந்தேன். அந்த சகோதரி வந்து என்னிடத்தில் வந்து நாளைக்கு ஆலயத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லும் போது, அப்படியா சிஸ்டர், எனக்கு கவலையாக இருக்கிறேன் என்று சொன்னமா? இல்ல, தாவீதுக்கு சொன்னாங்க வந்து, தாவீதே நாளைக்கு ஆலயத்திற்கு போக வேண்டும் அப்படின்னு அவ வந்து சொன்ன போது அவர் எப்படி இருந்தாராம்? மகிழ்ச்சியா இருந்தார். ஞாயிற்றுக்கிழமை எப்போது பாஸ்டர் வரும்? அல்லேலூயா. ஐயோ திங்கட்கிழமை வந்துச்சே, நாளைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடாதா? அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும்? சனிக்கிழமை எப்போ வரும்? உபவாச ஜெபம் எப்போ வரும்? இரவு ஜெபம் எப்போ வரும்? காத்திருப்பு கூட்டம் எப்போ வரும்? இப்படியெல்லாம் நம்ம அவளோடு கூட எதிர்பார்த்து ஆலயத்திற்கு போனமே என்ற ஒரு கவனமும் எண்ணமும் உள்ளவர்கள் மத்தியில் தான் கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் எனக்கு அவர்கள் சொன்ன போது நான் எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியாக நான் இருந்தேன். அம்மா, ஆண்டவருடைய ஆலயத்திற்கு பார்க்குக்கா கூப்பிட்டாரு. பார்க்குக்கு போலாம், பீச்சுக்கு போலாம், வேலூருக்கு போலாம், கோட்டைக்கு போலாம், அங்க போலாம், இங்க போலாம். எங்க போய் என்ன கிடைக்க போகுது? போற மாதிரி நம்ம வரமாட்டோம், துக்கமா தான் வரும். ஆனா ஆலயத்துக்கு துக்கமா வந்து போகும்போது மகிழ்ச்சியோட போவீங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன போது நான் எப்படியாக இருந்தேன் என்று தாவீது சொல்லுகிறார். மனமகிழ்ச்சியோடு கூட இருந்தேன், சந்தோஷமாக இருந்தேன், குதூகலமாக இருந்தேன். ஆண்டவருடைய ஆலயத்திலே அவ்வளவு சந்தோஷம் இருக்கு, விடுதல் இருக்கு, தேவ சமூகம் இருக்கு. சங்கீதம் 84 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளவும். சங்கீதங்களின் புத்தகம் 84 அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இவ்வளவு நேரம் 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள். அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து போவதே எனக்கு சந்தோஷங்க. அல்லேலூயா. 1000 நாள் இந்த உலகத்திலே நான் வாழ்ந்தது என்னங்க பிரயோஜனம்? 1000 வருஷம் இந்த உலகத்திலே நான் உயிரோடு கூட இருந்தால் எனக்கு என்ன லாபம்? என்ன எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்? இந்த உலகத்திலே நான் 1000 நாள் இந்த உலகத்திலே வாழ்வதை விட ஆண்டவருடைய ஆலயத்தில் ஒரு நாள் இருப்பதே நான் புரிந்தேன். ஒரு நாள் எனக்கு நல்லது. அந்த ஒரு நாள் என்ன நாள்? கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாள், பரிசுத்தமான நாள், ஓய்வு நாள், தேவனை ஆராதிப்பதே அந்த நாள்ல நான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க சத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. 1000 நாளை பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன 1000 நாள்? அல்லேலூயா. 1000 நாள், 1000 நாள் சும்மா சுத்துவதை காட்டுவது. ஒரு நாள் போதும் ஆண்டவருடைய ஆலயத்துல. அதான் விருப்பம். தாவீது சொல்ற, சும்மா அங்க நான் 1000 நாள் சுத்தி வர்றதை விட ஒரு நாள் முழுவதும் ஆண்டவருடைய ஆலயம். என்னன்னா இந்த ஒரு நாள் இந்த 1000 நாளுக்கு சமம் இல்லைங்க. இந்த ஒரு நாள் 1000 நாட்களுக்கு சமமே கிடையாது. ஆண்டவருடைய பார்வையிலே 1000 வருஷம் ஒரு நாள் போடணும், ஒரு நாள் 1000 வருஷம் போடணும். அப்ப என்ன விஷயம் அப்படி சொல்றேன்னா, இந்த ஒரு நாள் மாத்திரம் இல்லைங்க, 1000 வருஷமா ஆண்டவருடைய ஆலயத்திலேயே இருக்கீங்களா? பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, வசந்த வாசிங்க. ஆகாமியும் கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருப்பதையே தெரியும். ஆகாமியும் கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும். என்ன கூடாரம்? ஆகாமிய கூடாரங்களில். தேவ பிள்ளைகளே, உலக சந்தோஷம், உலக ஆடம்பரம், உலக வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை, நல்ல ஆடம்பரமான வஸ்திரங்கள், நல்ல ஆடம்பரமான ஒரு நகை ஆபரணங்கள், இதெல்லாம் எனக்கு சந்தோஷம் இல்லை. இந்த உலக காரியங்கள் எனக்கு அல்ல. என் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில காத்திருப்பதையே தெரிந்து கொள்வது. தேவனுடைய வாசற்படிக்கு சமம் இல்லைங்க அதெல்லாம். என் தேவனுடைய வாசற்படிக்கு சமம் இல்லை அதெல்லாம். சமமாக்க முடியுமா? அரண்மனை வாழ்க்கையே ஒரு நாள் முடியாது. என் ஆண்டவருடைய வாசற்படி இருக்கு பாருங்களேன், வாசற்படி, அதுக்கு ஈடாகாது அதெல்லாம். அல்லேலூயா. என் வாசற்படியில நித்தம் விழித்திருந்து காத்திருக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன தெரியுமா? ஜீவனை கொடுப்பார். எத்தனை பேருக்கு உயிர் வாழணும் ஆசை இருக்கு? அல்லேலூயா. யாருக்கெல்லாம் உயிர் வாழணும்னு ஆசையா இருக்கு? உயிர் வாழணும்னா
எனக்கு பாஸ்டர் நான் ரொம்ப நாள் வாழணும், என்ன செய்யறது பாஸ்டர்? 100 வருஷம் போதுமா சிஸ்டர் பிரதர்? போதும் பாஸ்டர். 100ன்றது 101 கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா இந்த உலகத்துல வாழணும் பாஸ்டர், ஏன்னா எனக்கு சொத்து நிறைய வாங்கி போட்டுது. அல்லேலூயா. அதெல்லாம் கொஞ்சம் அனுபவிக்கணும் பாஸ்டர். அப்படியா? ஆண்டவருடைய ஆசைப்படியிலே காத்திரு, தேவ வாசப்படியில காத்திரு, தானா ஆண்டவருக்கு உயிர் கொடுப்பார். அல்லேலூயா. உயிர் வாழணும்னா ஆண்டவருடைய வாசப்படியில வந்து காத்து இருக்கணும். வாசப்படியில நீ வெயிட் பண்ணா ஆண்டவருக்கு ஜீவனை கொடுப்பார். அல்லேலூயா. அதை விட்டுட்டு எங்கெல்லாம் எந்தெந்த வாசப்படியெல்லாம் காத்து நிக்கிறோம். அல்லேலூயா. வாசப்படினா ஆண்டவருடைய ஆலயத்தின் வாசப்படி சொல்றேன். ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 11ஆம் அதிகாரம், சங்கீதங்களின் புத்தகம் 11 வசனத்தை சீக்கிரம் படிங்க. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்பா ஐயா கவனிங்க, ஆண்டவர் எங்க இருக்கார் தெரியுமா? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். இருக்கிறார், இப்போ இருக்கிறார். இருப்பேன்னு சொல்லல, இருக்கிறார். இப்ப இருக்கிறாரு, வாசப்படியில் இருக்கிறாரு, பலிப்பிடத்தில் இருக்கிறாரு, மூல முடுக்குகளிலே ஆண்டவர் அசைவாடுகிறாரு. எல்லா இடத்துல ஆண்டவர் இருக்கிறாரு. நம் கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் அங்க இருக்கிறது. தேவன் அங்க இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அங்க இருக்கிறார். தேவ தூதர்கள் அங்க இருக்கிறார்கள். பரிசுத்தவான்கள் அங்க இருக்கிறார்கள். தேவனுடைய மகிமை அங்க இருக்கிறது. தேவனுடைய வல்லமை அங்க இருக்கிறது. தேவ பிரசன்னம் அங்க இருக்கிறது. விடுதலையின் ஆவியானவர் அங்க இருக்கிறார். சத்திய ஆவியானவர் அங்க இருக்கிறார். ஆதியில ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் இப்போது இங்க இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் இருக்கிறார், 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 இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்க வேண்டும். தேவன் எங்க இருக்கிறார்? அவர் வானத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார். நான் ஜெபம் பண்ண 3 நாளைக்கு பிறகுதான் எனக்கு வந்து பதில் கிடைக்கும், நாளைக்கு தான் பதில் கிடைக்கும், அப்படி இல்ல, உடனே கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. 21 நாள் ஆச்சு தானியேலுக்கு. அது வந்து இயேசு கிறிஸ்துக்கு வருவதற்கு முன்னாடி அப்படி நடந்துச்சு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இங்க வந்துட்டு போன பிறகு எல்லாம் ஓபன் ஆயிடுச்சு பரலோகம். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வானமண்டல பொல்லாத ஆவியின் கிரியைகள், அந்தகார வல்லமைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முறியடித்து விட்டார். நாம் எப்போது எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் ஆண்டவர் உடனே பதில் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். தேவன் இருக்கிற இடம் எங்க தெரியுமா? தேவனுடைய ஆலயத்திலே கர்த்தர் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். வாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம். கொள்ளை நோய் வருகிறது, ஆலயத்திற்கு போவோம். பஞ்சங்கள் வருகிறது, ஆலயத்திற்கு போவோம். யுத்தங்கள் வருகிறது, ஆலயத்திற்கு போவோம். கர்த்தருடைய ஆலயத்திலே தேவனுடைய கண்கள் திறந்தவைகளாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே தேவனுடைய செவிகள் கவனிக்கிறதமாக இருக்கிறது. நாம் போய் தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்போம். அல்லேலூயா. ஆலயத்திலே இருப்போம். ஆகாமியம் கூடாரங்களிலே வாசமாய் இருப்பதை காட்டிலும், என்னுடைய வீட்டிலே நான் இருப்பதை காட்டிலும் தேவனுடைய வீட்டிலே நான் இருப்போம். தேவனுடைய வீடு ஜெப வீடு. எல்லாரும் வந்து போகிற இடம். மொழி இல்ல, பாஷை இல்ல, ஜாதி இல்ல, இங்க ஒண்ணுமே இல்ல. எல்லாரும் வந்து போற இடம் தான் தேவனுடைய ஆலயம். எல்லா மக்களுக்கும் ஜெப வீடு. எல்லாரும் வரணும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றை நான் கேட்டேன். தாவீது என்ன சொல்றாரு? ஒன்றை நான் கேட்டேன். அல்லேலூயா. மறக்காதீங்க, ஒன்றை கேட்டேன். ஆண்டவருடைய ஆலயத்துல இருக்கும்படி நான் கேட்டேன். அல்லேலூயா. இங்கேயும் ஆண்டவருடைய ஆலயம், பூமியிலேயும் ஆண்டவருடைய ஆலயம் இருக்கு, பரலோகத்திலேயும் ஆண்டவருடைய ஆலயம் இருக்கு. பூமியில நான் இருந்தாலும் ஆண்டவருடைய ஆலயத்துல நான் இருப்பேன். பரலோகத்துக்கு போனாலும் அவர் இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன். அல்லேலூயா. ஆகவே எங்க போனாலும் எனக்கு ஆலயம் உண்டு. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு ஆலயத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீது ஒன்றை கேட்டார். என்ன கேட்டாரு? ஆண்டவருடைய ஆலயம். பிரைஸ் லார்ட். நீங்களே தேவனுடைய ஆலயம். தேவன் வாசம் செய்கிற இடம் தேவனுடைய ஆலயம். சரி, அவருடைய தாவீதுடைய குமாரன் பேர் என்ன? சாலமோன். தாவீது ஒண்ணு கேட்டாரு, ஆனா அவருடைய குமாரன் இருக்கிற சாலமோன் 2 கேட்கிறாரு. அல்லேலூயா. என்ன கேட்டாரு? 2 காரியத்தை கேட்கிறாரு. 2 விஷயத்தை கேட்கிறார். வாசிங்க நீதிமொழிகள் புத்தகம். நீதிமொழிகள் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 30ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மறிக்கும் அவைகளை எனக்கு
மறுக்காமல் தாரோம். 2 மனு கேட்கிறார். அல்லேலூயா. ஹalleluya. தாவீது 1 கேட்டாரு. ஆனா அவருடைய குமாரன் வந்து 2 கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட. 2 கேட்கிறாரு. ஏன்னா அவர் ரொம்ப ஞானி. அல்லேலூயா. ஹalleluya. தாவீதுடைய மகன் சாலமோனுக்கு வந்து ரொம்ப ஞானத்தை ஆண்டு கொடுத்துட்டாரு. ரொம்ப அறிவை கொடுத்துட்டாரு. ரொம்ப புத்தியை கொடுத்தாரு. அவர் வந்து ஞானி. உலகத்திலே எல்லா ஞானிகளே காட்டில சாலமோனுக்கு இருந்த ஞானம் யாருக்குமே இல்லை. அவ்வளவு பெரிய ஞானமும் அறிவும் புத்தியும் பெற்றவர் தான் இந்த சாலமோன். இந்த சாலமோன் வந்து ஆண்டவர் சமூகத்தில் 2 மனு கொடுக்கிறார். 2 மனு கொடுக்கிறார். எல்லாரும் 1 மனு தான் கொடுப்பா, பெட்டிஷன். ஆனா இவர் வந்து என்ன செய்யறாருன்னா ஆண்டவர்கிட்ட 2 மனு கொடுக்கிற ஆண்டவரே உங்ககிட்ட அந்த 2 மனுவை எனக்கு மறுக்காம கொடுத்துருங்க. அல்லேலூயா. ஹalleluya. 2 காரியத்தை நான் உங்ககிட்ட கேட்கிறேன். முதல் காரியம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். அதுல ஒரு காரியம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா மாயையும் பொய் வசனிப்பு. மாயே, 2வது பொய். அல்லேலூயா. ஹalleluya. மாயே. நீங்க பிரசங்களை கவனித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் இந்த சாலமோன் சொல்றாரு மாயே 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 மாயே. எதை அவர் மாயே என்று சொன்னாரு? காண்பதெல்லாம் மாயை, பார்ப்பதெல்லாம் மாயே. ஏதாவது நிலைத்திருக்கா அந்த உலகத்துல? இல்லை. அவர் எல்லாத்தையும் அனுபவித்தாரு. சாலமோன் அனுபவியாத பொருள் எதுவுமே கிடையாது. அவர் பார்த்தார், எல்லாம் மாயே, எல்லாம் கடந்து போகுது, எதுவுமே நிரந்தரம் இல்லை. கணவன் கடந்து போகிறார், மனைவி கடந்து போகிறார், பிள்ளைகள் கடந்து போகிறார்கள், உறவு கடந்து போகிறார்கள், நண்பர்கள் கடந்து போகிறார்கள், பணம் கடந்து போகிறது, பொருள் கடந்து போகிறது, உடைமைகள் கடந்து போகிறது, உலகம் கடந்து போகிறது, நாட்கள் கடந்து போகிறது, வருஷங்கள் கடந்து போகிறது. எல்லாமே என்னை விட்டு போகக்கூடியதாக இருக்கிறது. அல்லது நான் எல்லாவற்றையும் நான் விட்டு அதை கடந்து போகிறேன். நான் அதை விட்டு கடந்து போகிறேன், அல்லது என்னை விட்டு அது கடந்து போகிறது. எதுவுமே எனக்கு நிரந்தரம் அல்ல. வார்த்தைகள் நிரந்தரம் அல்ல, யோசனைகள் நிரந்தரமைகள் அல்ல, அறிவு நிரந்தரம் அல்ல, ஞானம் நிரந்தரம் அல்ல, மேன்மை நிரந்தரம் அல்ல, பணம் புகழ் பேரு எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாமே மாயே 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 என்று சொல்லுகிறார். பொய் பொய் என்னுடைய வாழ்க்கையில் பிடிக்காத ஒரு காரியம் என்று இந்த இடத்துல சாலமோன் பொய் வசனிப்பு. பொய் பேசுகிறவர்கள் என்னோடு கூட இருக்கக்கூடாது. நானும் பொய் பேச மாட்டேன். பொய் பேசுகிறவர்களும் என்னோடு கூட இருக்கக்கூடாது. பொய் வசனிப்பை நான் வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். பொய் வார்த்தைகளை நான் வெறுக்கிறேன். மாயே பொய் இது 2ம் என்னை விட்டு தூரப்படுத்துங்க ஆண்டவரே. என் பக்கத்துல இருக்கவே கூடாது இந்த மாயே. கர்த்தருடைய பிள்ளைகளே, எது மாயே என்று சொன்னா எல்லாமே மாயே. ஆனா ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தூரப்படுத்தணும், எதை கிட்ட வைக்கணும்னா தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை மாத்திரம் கிட்ட வை. தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை மாத்திரம் கிட்ட வைக்க வேண்டும். தேவனிடத்தில் நீ நம்பிக்கை உள்ளவனாக இருக்க வேண்டும். தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவனாக நீ இருக்க வேண்டும். தேவனை சார்ந்து நீ வாழ வேண்டும். தேவன் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் வாழ வேண்டும். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, தாவீது சொல்லும் போது நீரே என்னுடைய நம்பிக்கை. யோபு சொல்லுகிறார், நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே. எல்லாமே என்னை விட்டு கடந்து போகக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவரே. அல்லது நானும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகக்கூடியவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில நித்தியம் கிடையாது. அனித்தியமான சந்தோஷங்கள், அனித்தியமான மகிழ்ச்சிகள், எந்த ஒரு சந்தோஷமும் என்னுடைய வாழ்க்கையில நிரந்தரம் அல்ல. இயேசு கொடுக்கிற சந்தோஷம் தான் எனக்கு நிரந்தரம். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மாயையும் பொய் வசனிப்பையும் என்னை விட்டு நீ தூரப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை விட்டு தூரப்படுத்துங்க ஆண்டவரே. பொய்யின் மேல, மாயத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க. கிருபை மேல் நம்பிக்கையா இரு. இரக்கத்தின் மேல் நம்பிக்கையா இரு. இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையா இரு. உன்னை படைத்தவன் மேல் நீ நம்பிக்கை உள்ளவனாக இரு. உன்னை உருவாக்கின ஆண்டவர் மேல நம்பிக்கை உள்ளவனாக இரு. அவர் என்றைக்கும் உன்னை கைவிடவே மாட்டார். எல்லாம் நம்மை கைவிடும், ஆனா தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். நீ நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணக்கு திரும்புகள். இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது நான் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைத்து வாழக்கூடியதான அந்த வாழ்க்கை தான் சிறந்தது. உலகத்தின் மேலையும் மனுஷன் மேலையும் நம்பிக்கை வைக்காது.
சுவாசம் உள்ள மனுஷன் நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். அல்லேலூயா. Hallelujah. பிரபுக்களை நம்பாதீங்க, அதிகாரிகளை நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. இயேசுவை நம்பிக்கை வைங்க. Amen. இயேசுடைய நம்பிக்கை. அவரை நம்பினா நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. Praise the Lord. யாரும் நம்பாதீங்க. இவங்க எனக்கு உதவி செய்வாங்க, அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, கடைசி வரைக்கும் அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க, இவங்க எனக்கு சோறு போடுவாங்க, அவங்க தண்ணி ஊத்துவாங்க. இதெல்லாம் யாருமே இயேசு ஒருவர் மாத்திரமே நம்பிக்கை வைத்தீங்கன்னா எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பாக இருக்கும். Amen. Hallelujah. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கை வையுங்கள். அவரை நம்பினோர் ஒருபோதும் கைவிடப்பட்ட சரித்திரம் கிடையாது. அவர் உன்னை கைவிட மாட்டார். பலவீன மனுஷனா, பலவீனமா இருக்கீங்களா, இயேசுவை நம்புங்கள். கஷ்டத்தில் இருக்கீங்களா, இயேசுவை நம்புங்கள். சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருக்கிறதா, இயேசுவை நம்புங்கள். கஷ்டத்தின் மேல் கஷ்டம், வருத்தத்தின் மேல் வருத்தமா, இயேசுவில் நம்பிக்கை வைங்கள். கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, அவர்தான் நம்முடைய நம்பிக்கை. Amen. அவர் எனக்கு கொடுப்பதினால் அவர் மேல் நம்பிக்கை இல்லை, அவர் கொடுக்காவிட்டாலும் என் நம்பிக்கை அவர் மேல் தான் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. கொடுத்ததினால நான் ஆண்டவரை துதிக்கலைங்க, அவர் என்னை சோதிப்பதினால நான் ஆண்டவரை துதிக்கிறேன். Hallelujah. எனக்கு பாடுகளை கொடுக்கிறார் பாரு, அவரை நான் துதிக்கிறேன். எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார் பாரு, அவரை நான் துதிக்கிறேன். ஏன்னா அவர் எல்லாவற்றிலும் எனக்கு அவர்தான். தாயும் அவரே, தகப்பனும் அவரே, அண்ணனும் அவரே, சகோதரனும் அவரே, சகோதரியும் அவரே, எல்லாம் எனக்கு இயேசு என்கிற அந்த சிந்தை வையுங்கள். மீதெல்லாம் தூரப்படுத்துங்க. அல்லேலூயா. Hallelujah. தூரப்படுத்துங்கன்னா பார்த்து சொல்லிட்டாரு, இனிலிருந்து யாரும் வரக்கூடாது, போங்க. இப்படி நான் சொல்லல. நம்பிக்கை வைக்காதீங்கன்னு சொல்றேன். Amen. எதன் மேல நம்பிக்கை வைக்காதீங்கன்னு சொல்றேன். வேற ஒண்ணு இல்ல. மீதெல்லாம் தூரப்படுத்துங்க. எதன் மேல கவனம் வச்சாதீங்க. உன்னை நம்பி நான் மோசம் போயிட்டேன்னு சொல்லாதீங்க. நிறைய பேர் அப்படிதான். பாஸ்டரையா நம்பிக்கை வைத்த மோசம் போயிட்ட, ஏமா இத்தனை வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு ஏன் நம்பிக்கை வைக்கிற? ஆண்டவர் மேல் நம்பிக்கை வை. மீதெல்லாம் மாயை. அல்லேலூயா. Hallelujah. இருக்கும், நாளைக்கு இருக்காது. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு பார்க்கிறது நாளைக்கு பார்க்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு விஷயம், ஆண்டவரை மாத்திரம் நம்புங்கள். இயேசுவை மாத்திரம் விசுவாசிகள். அவர் இருக்கிறார். Amen. அல்லேலூயா. Hallelujah. அடுத்தது என்ன அவர் சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தரித்திரத்தையும் தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஐஸ்வர்யத்தையும். எனக்கு கொடாதிருக்கிறார்கள். ஒரு மனு என்ன தெரியுமா? முதல் மனு வந்து மாயையும் பொய் வசனைப்பையும் எனக்கு வேணாம் ஆண்டவரே அப்படின்ட்டு, எனக்கு வேணாப்பா. ரெண்டாவது என்ன தெரியுமா சொல்றாரு? தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. இதுவும் வந்து எனக்கு வேணாம்னு சொல்லிட்டாரு. மாயை வேணாம்னு சொல்லிட்டாரு, பொய் வசனைப்பை வேணாம்னு சொல்லிட்டாரு, இன்னும் வேணாம்னு சொல்றாரு. தரித்திரத்தை எனக்கு கொடுக்காதீங்க, தரித்திரம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிட்டாரு. தரித்திரம், கஷ்டம் எனக்கு வேண்டாம், ரொம்ப கஷ்டம் கொடுத்துறாதீங்க. அல்லேலூயா. Hallelujah. நான் தாங்க மாட்டேன். அல்லேலூயா. Hallelujah. எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துறாதீங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு ரொம்ப தரித்திரத்தை கொடுத்துறாதீங்க, ஏழ்மையை கொடுத்துறாதீங்க, வறுமையை கொடுத்துறாதீங்கப்பா. நான் உங்க பிள்ளை, நான் உங்க பிள்ளை, உங்க மகன் வந்திருக்கேன், உங்க மகன் வந்திருக்கிறேன். நானு இந்த உலகத்தில் நான் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உங்க பேரை சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை தரித்து கொண்டு நான் வாழ்ந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து, கிறிஸ்தவன் என்று சொல்லி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே எனக்கு தரித்திரத்தை மாத்திரம் கொடுத்து என்ன ஜனங்கள்லாம் நிந்திப்பதற்கு அவமானப்படுறதுக்கு விடாதீங்கப்பா. Hallelujah. தரித்திரம், 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 வறுமை, 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 சுருமை, 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 இது வேண்டாம்ப்பா. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அப்பா நீங்க எனக்காக தானே இந்த உலகத்துக்கு வந்தீங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த தொழுவத்திலே, முன்னணியிலே, ஏழையாக மாட்டு தொழுவத்திலே, சத்திரத்துல கூட இடம் கிடைக்காம அந்த வீதியில, தெருவுல நீங்க கடத்தப்பட்டீங்களே. யாருக்காக நீங்க கடத்தப்பட்டீங்க ஆண்டவரே? யாருக்காக நீங்க அவமானத்தை ஏற்றுக்கொண்டீங்க? யாருக்காக இந்த தரித்திரமான சூழ்நிலையை நீங்க அனுபவித்தீங்க? எனக்காகத்தானே நீங்க தரித்திரம் ஆனீங்க. என்னை நல்லவனாக்கத்தானே உன் பாவங்கள், என்னுடைய பாவங்களை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. என்னை ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவரே நீங்க தரித்திரனாக இருந்தீங்கப்பா. உங்க தரித்திரத்தினால தானே நான் ஐஸ்வர்யம் உள்ளவனாக மாறினேன். கிருபையில ஐஸ்வர்யம், மகிமையில ஐஸ்வர்யம், தேவனுடைய தயவுல ஐஸ்வர்யம், இப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் உள்ளவராய் என்னை வைத்திருக்கீங்களா ஆண்டவரே? எனக்காக நீங்க தரித்திரரானீரே. அல்லேலூயா. Hallelujah. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வேகமாய் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நான் சொல்லுகிற வசனம் அது அங்கேதான் எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. என்னை ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாற்றுவதற்காக தான் ஆண்டவரை நீங்க தரித்திரராய் மாறினீங்க.
எனக்கு தரித்திரத்தை கொடுக்காதீங்கப்பா. தரித்திரம் என் வீட்டு வாசற்படியில கூட வரக்கூடாது. என் வீட்டுக்குள்ள இருக்கிற தரித்திரம் இயேசுவின் நாமத்தில் வெளியே போகட்டும். ஆமென். என் வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே போகட்டும். ஸ்தோத்திரம். என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியே போகட்டும். இந்த புதிய வருஷத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சாபங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியே போகட்டும். ஆமென். எனக்காக இயேசு கிறிஸ்து சாபமானார். எனக்காக இயேசு கிறிஸ்து தரித்திரராக இருக்கிறார். என்னை ஆசீர்வதிப்பதற்காக, என்னை ஐஸ்வர்யமுள்ளவராய் மாற்றுவதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அத்தனை தரித்திரத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, கவனிங்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் தரித்திரராக இருக்க ஆண்டவருக்கு சித்தம் அல்ல. நீங்க தரித்திரராக கடைசி வரைக்கும் வாழ ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. கடைசி வரைக்கும் நீ இல்லாதவனாய் வாழ்வதற்காக ஆண்டவர் மறிக்கவில்லை. நம்ம ஐஸ்வர்யில மாற்றுவதற்காக தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் துறந்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். நமக்காக சாபமானார். நம்முடைய சாபங்களை மீறுதலையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே தரித்திரம் என்கிறதான அந்த வறுமை, வறுமை என்கிறதான அந்த ஏழ்மை, ஏழ்மை என்கிறதான அந்த கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் வெளியே ஏறுவதாக. ஆமென். நீங்கள் நன்றாய் ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்தை ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் சமூகத்திலே மனுக்களை நீங்கள் கொடுக்க வேண்டும். கலெக்டரிடத்திலே மண்டே பெட்டிஷன் என்று கொடுக்கிறோம். ஆண்டவர் சமூகத்திலே சண்டே பெட்டிஷனை கொண்டு வந்து இங்க கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டவர் சமூகத்திலே அந்த மனுக்களை கொடுங்க. ஆண்டவர் சமூகத்திலே அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன காரியம் இருக்கிறதோ அத்தனையும் தேவ சமூகத்திலே சொல்லுங்கள். ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் வந்து கேளுங்கள், நிச்சயமாய் பெற்றுக் கொள்வீர்கள். தேவனுடைய பிள்ளை கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான். அல்லேலூயா, ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவரே, எனக்கு தரித்திரம் வேண்டாப்பா. தரித்திரம் எனக்கு கூடாதிருமப்பா. தரித்திரம் என் வாழ்க்கையை ஆளுகை செய்யக்கூடாதப்பா. நீங்க தான் எங்களை ஆளுகை செய்யணும். சைத்தான் வந்து எங்க கிட்ட ஆளுகை செய்யக்கூடாது. எங்க வீட்டுல சைத்தானுக்கு இடம் கிடையாது. அல்லேலூயா. Praise the Lord. எங்க வீட்டு மேல சைத்தான் இருக்கக்கூடாது. ஆமென். என் வீட்டு வாசப்படியில சைத்தான் இருக்கக்கூடாது. அந்த இருள் இருக்கக்கூடாது. அந்த சாபம் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தத்தினாலே அப்படிப்பட்ட சைத்தானை இயேசுவின் நாமத்தினாலே வெளியே விரட்டுகிறோம் அப்பா Praise the Lord. என்று சொல்லி நீங்கள் சைத்தானை வெளியே விரட்ட வேண்டும். ஆமென். ஆமென். ஜெபிப்பீங்களா? ஹalleluya. அல்லேலூயா. ஹalleluya. அடுத்தது என்ன சொல்ற தெரியுமா? ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கூடாதிரும். கூடாது இருக்கிறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பணம் அதிகமா வந்தா கூட அது மேல போயிடும். ஆஹா, ஆண்டவரே வந்து நின்னா கூட நீங்க யாருன்னு கேட்டுருவோம். ரொம்ப பணம் வந்துச்சு. பணம் நமக்கு தேவைதான். பணம் நமக்கு தேவை. ஆனா அளவுக்கு மீறி ரொம்ப ஆசை வச்சிருக்கிறோம்.